ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 9 ஜுவல்லரி ஷாப்போட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், டென்யூர் வந்து எவ்வளோ, வேஸ்டேஜில் என்னென்ன ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டி ஃப்ரீயா இல்லை பே பண்ணணுமா, ப்ரீ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கிஃப்ட் கொடுத்துருக்காங்களா, கஸ்டமைஸ் பண்ண முடியுமா முடியாதா, வேற வந்து கம்பைன் பண்ணி நம்ம டிஜிகோல்டோ இல்லை மந்த்லி ஸ்கீமோ இதோட கம்பைன் பண்ணி எடுக்க முடியுமா முடியாதா, இந்த மாதிரி வந்து நிறைய டீட்டெயில்ஸை கிளியராக அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் டைம் ஸ்கீம் வந்து நீங்கள் போடுறதா இருக்கீங்க அப்படின்னாலும் இல்லை எல்லா ஜுவல்லரி ஷாப்போட பிளானையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஃபியூச்சரில். நீங்கள் ஏதாவது வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இல்லை பல்காக வந்து ஒரு கேஷ் வந்து கிடைக்குது அதில் வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னாலும் இந்த ஒன் டைம் ஸ்கீமை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஜுவல்லரி ஷாப்போட டீட்டெயில்ஸையும் இதில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். ப்ளஸ் நான் வந்து இதில் எது வந்து பெஸ்ட்டான ஷாப்பு ஏன் அப்படிங்கிறதையும் வந்து பின்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஜுவல் ஒன்னோட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு. ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னா ஸ்வர்ண சக்தி. இதை வந்து அவங்க 2 பிளானாக வந்து வச்சுருக்காங்க, பிளான் 1 அண்ட் பிளான் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பிளான் வந்து என்ன அப்படின்னா அதில் மினிமம் அமௌண்ட்டு வந்து 25,000 வந்து நீங்கள் பே பண்ணணும். இல்லை ஓல்டு கோல்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா மினிமமாக வந்து 8 கிராம்ஸ் வந்து கொடுக்கணும். இதோட டென்யூர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 330 days. ஸோ 330 days. இதோட வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து என்ன அப்படின்னா அப் டு 18% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ. 18%க்குள்ளே இருக்க ஜுவல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 18% தாண்டும் போது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும். ஜிஎஸ்டி இங்கே பே பண்ணணும், ஜிஎஸ்டி ஃப்ரீ கிடையாது. இப்போ நீங்கள் இன்கேஸ் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க, முன்னாடி வந்து ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது, ப்ரீ க்ளோஸ் பண்ணி எடுக்கிற ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 months கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு மந்த்துக்கும் 1% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. அதாவது நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஆஃபரும் கிடையாது விஏல. ஸோ எவ்வளோ விஏ இருக்கோ அப்படியே வந்து பே பண்ணணும். நீங்கள் 3 months கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3% வந்து ஆஃபர். அதே மாதிரி 4 monthக்கு அப்புறம் அப்படின்னா 4% ஆஃபர். 5 monthக்கு அப்புறம் அப்படின்னா 5% வந்து மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் விஏ பே பண்ணும். அதே மாதிரி 6 monthக்கு அப்புறம் அப்படின்னா 6% வந்து ஆஃபர். 8 monthsக்கு அப்புறம் வாங்குறீங்க அப்படின்னா 8% வந்து ஆஃபர். 8 monthக்கு அப்புறம் வாங்குறீங்க அப்படின்னா 10% வந்து விஏல வந்து ஆஃபர். 11 monthக்கு அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் போது தான் இந்த 18% ஆஃபருங்கிறது உங்களுக்கு அப்ளிகபிள். ப்ளஸ் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நோ கஸ்டமைசேஷன். அங்கே என்ன ஷாப்பில் ஜுவல்லரி இருக்கோ அதை தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். பர்டிகுலராக ஏதாவது ஒரு டிசைனை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இது மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இதை ப்ரௌச்சர்லேயே வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த ஷாப்பில் ஆஃபர்ஸு ப்ரொமோஷன் ஆஃபர்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்கல்ல அதெல்லாம் இதில் வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்து பிளான் 1. செகண்ட் பிளான் வந்து என்ன அப்படின்னா மினிமமான அமௌண்ட்டு வந்து 25 lakhs. இல்லை ஓல்டு கோல்டு கொடுக்குறீங்க அப்படின்னா 250 grams. இது வந்து இப்போ நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து இப்போ மேரேஜுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து வச்சுருக்கோம், கோல்டு காயினாக வச்சுருக்கோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மாற்றி எடுக்கும் போது வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வேஸ்டேஜ் ஆஃபர் தான் வந்து டிஃப்ரென்ஸ். டென்யூர் அதே சேம் 11 months, அதாவது 330 days தான். பட் வேஸ்டேஜ் அங்கே வந்து அப் டு 18% வந்து ஃப்ரீ. பட் இந்த பிளானில் வந்து வேஸ்டேஜே நீங்கள் பே பண்ண தேவையில்லை. எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்க ஜுவல்லரியை வேணுமாலும் இதில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் மினிமம் அமௌண்ட்டு 25 lakhs இருக்கணும். இல்லை ஓல்டு கோல்டு கொடுக்குறீங்க அப்படின்னா 250 grams வந்து இருக்கணும். இதில் வந்து டைமண்ட், பிளாட்டினம் இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஒன்லி கோல்டு மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதுலேயும் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்க முடியாது. ஷாப் ஆஃபர்ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸோ இதில் வந்து அப்ளிகபிள் இல்லை. ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். வேஸ்டேஜ் மட்டும்தான் வந்து ஃப்ரீ. ஜிஎஸ்டி வந்து ஆனால் நம்ம வந்து பே பண்ணணும். அதில் இருந்த மாதிரியே ப்ரீ க்ளோஸ் ஆப்ஷன்லாம் வந்து இருக்குது. ஸோ 3 மாதம் முன்னாடி வரைக்கும் வந்து எந்த ஆஃபரும் கிடையாது. 3 மாதத்துக்கு அப்புறம் எத்தனை மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வாங்குறீங்களோ அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ. ஃபார் எக்ஸாம்பிள் 8 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 8% ஃப்ரீ. 6 monthsக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6% ஃப்ரீ. அந்த மாதிரி 11 monthsக்கு அப்புறம் எடுக்கும் போது நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது வாங்குறீங்க, இப்போ 250 grams தாண்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு விஏ வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். செகண்டாக பார்க்க போகிறது மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸோட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு. அதோட நேம் என்ன அப்படின்னா த கோல்டு காட் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கோல்டு ரேட்டு, கோல்டு வெயிட் ரெண்டையுமே வந்து லாக் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் கோல்டு ரேட் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இதில் வந்து லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 15,000க்கு லாக் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் போது ரேட் வந்து ஒரு 14,000 இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த 15,000 நீங்கள் லாக் பண்ண கோல்டு வெயிட்டு, கோல்டு ரேட்டை தான் வந்து எடுத்துக்குவாங்க. இது வந்து ஒரு 11 month ஸ்கீமு. வேஸ்டேஜ் ஆஃபர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா
80% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. 20% வந்து விஏ வந்து நம்ம பே பண்ணணும், ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். அதாவது ஒரு 20% இருக்க ஜுவல்லரியை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 18%, 16% வந்து ஃப்ரீ, 4% வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். இதோட மினிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 1 lakh வந்து இதோட மினிமம் அமௌண்ட்டு. இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க. இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாக் பண்ணும் போது வந்து ஒரு 14,000 வந்து இருக்குது, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 20,000 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 20,000க்கு தான் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ண சொல்லுவாங்க, 14,000க்கு இல்லை. ஸோ இதனால் ரேட் இன்கேஸ் கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து ஓகே, டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு இதில் வந்து லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. தேர்டாக பார்க்க போகிறது வந்து மங்களன் மங்களோட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு. ஸோ இது வந்து திருச்சி அட் சேலமில் வந்து இருக்குது. மினிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 10,000 ருபீஸ் வந்து இதோட மினிமம் அமௌண்ட்டு. இதில் வந்து நம்ம ஓல்டு கோல்டு, சில்வரு, கேஷு எது வேணாலும் வந்து நம்ம கொடுத்து நம்ம வந்து ஒன் டைம் ஸ்கீமில் வந்து சேர்ந்துக்கலாம். ஸோ அதை வந்து கோல்டு வெயிட்டுக்காக வந்து அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கோல்டு வெயிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு பாண்டு மாதிரி வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீம். 11 மந்த்துக்கு அப்புறம் வந்து நம்ம போகும்போது 18% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ ப்ளஸ் ஜிஎஸ்டி ஃப்ரீ. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜிஎஸ்டி இதில் வந்து ஃப்ரீ. பட் அந்த ஷாப்பில் ஹால்மார்க் சார்ஜஸ் இருக்குது, அதை நம்ம வந்து பே பண்ணணும். அது ஜஸ்ட் ஒரு 45 ருபீஸ், 50 ருபீஸ் லைக் அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து பே பண்ணணும். முன்ன வந்து 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ, எந்த ஜுவல் வேணுமாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து 18% வேஸ்டேஜ் ஃப்ரீயாக வந்து இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா பிஃபோர் 6 months 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை வந்து பே பண்ணியிருந்தோமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு வேஸ்டேஜை ஃபுல்லாக பே பண்ணி நம்ம ஜுவல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். 6 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ வெயிட் வந்து அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு 6% வந்து விஏ வந்து ஃப்ரீ. 7 மந்த்துக்கு அப்புறம் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா 7% வந்து ஃப்ரீ. 10 மந்த்ஸுக்கு அப்புறம் வாங்குறோம் அப்படின்னா 10% ஃப்ரீ. நடுவில் 8 மந்த்துக்கு வாங்குறோம் அப்படின்னா 8% ஃப்ரீ. 9 மந்த் முடிஞ்சு வாங்குறோம் அப்படின்னா 9% ஃப்ரீ. அந்த மாதிரி தான் வந்து இது ஒர்க் ஆகும். பட் இதுலலாம் வந்து வேஸ்டேஜ் மட்டும்தான் ஃப்ரீ, ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து பே பண்ணணும். 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் வந்து வேஸ்டேஜும் வந்து 18% ஃப்ரீ, ஜிஎஸ்டியும் ஃப்ரீ. இதுக்கு முன்னாடி 11 மந்த்ஸ் அந்த 330 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி நீங்கள் தான் வந்து பே பண்ணணும். இதில் நீங்கள் வந்து டைமண்ட், பிளாட்டினம், சில்வர் எது வேணாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து அதில் அமௌண்ட்டாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. கோல்டாக வந்து இது பண்ணும் போது தான் நம்ம எவ்வளோ கோல்டு வெயிட் அக்குமுலேட் பண்ணோமோ அதை வந்து எடுத்துப்பாங்க. மற்றபடி நீங்கள் டைமண்டு வேறு ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அமௌண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் அதுலேயுமே வந்து வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாம் வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்கீமு. நீங்கள் திருச்சி சரௌண்டிங்ஸில் இல்லை சேலம் சரௌண்டிங்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இருக்கிற ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்கீமு. கம்மியான டென்யூரில் நீங்கள் வந்து நோ வேஸ்டேஜ் அண்ட் நோ ஜிஎஸ்டியில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தங்கமயில் ஜுவல்லரியோட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு. ஃபியூச்சர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இதோட நேம் சொல்கிறாங்க. மினிமம் அமௌண்ட் வந்து 15,000 ருபீஸு. இதோட டென்யூர் எவ்வளோ அப்படின்னா 330 days. இதோட வேஸ்டேஜ் ஆஃபர்ஸ் வந்து கோல்டுக்குனா எப்படி, டைமண்டுக்குனா எப்படி அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. கோல்டு ஜுவல்லரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 75% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 60% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ. 75% வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு 20% விஏ இருக்க ஜுவல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 15% வந்து ஃப்ரீ. ரிமைனிங் இருக்க 5% வந்து நீங்கள் வந்து பே பண்ணி வந்து வாங்கணும். 10% இருக்கிறத வாங்குறீங்க அப்படின்னா 7.5% வந்து ஃப்ரீ, 2.5% வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். இதில் மினிமம் லாக்இன் பீரியடு வந்து 90 டேஸு. ஸோ 90 டேஸ்க்கு முன்னாடி வந்து இதை ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ண முடியாது. க்ளோஸ் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எந்த பெனிஃபிட்டும் நமக்கு வந்து கிடையாது. எவ்வளோ கோல்டு வெயிட் வந்து அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு வேஸ்டேஜை வந்து ஃபுல்லாக பே பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கணும். ஸோ இங்கே மங்களன் மங்கள்லாம் வந்து போட்டிருக்கல 6% வந்து கொடுப்போம் ஃப்ரீ, 7% ஃப்ரீ, 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் எடுத்தால் 8% ஃப்ரீ, அந்த மாதிரி எதுவுமே இதில் வந்து கிடையாது. இதில் சில்வர் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, கோல்டு, டைமண்ட் இது ரெண்டு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஜிஎஸ்டி, ஹால்மார்க் சார்ஜஸ், ஸ்டோன் சார்ஜஸ் இது எல்லாமே வந்து பே பண்ணணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லலிதா ஜுவல்லரியோட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு. இதில் மினிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 10,000 ருபீஸ், மேக்ஸிமம் வந்து 2 lakhs. இதோட டென்யூர் வந்து 11 months. இதில் வந்து எந்த ஷோரூமில் வந்து நம்ம என்ரோல் பண்ணுறோமோ அதே ஷோரூமில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அதனால நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேங்கிள்ஸ் வாங்குறதுக்காக ஒன் டைம் ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா அங்கே கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பேங்கிள்ஸ் கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கா, வேஸ்டேஜ் எல்லாம் எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன் டைம் ஸ்கீம் வந்து போடுங்க. இது வந்து இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள்
இப்போ தமிழ்நாட்டில் நான் என்ரோல் பண்ணிவிட்டு பெங்களூர்லலாம் வந்து வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்க முடியாது. ஸோ அந்த ஆப்ஷன்லாம் இதில் வந்து கிடையாது. இதில் வந்து 100% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ. பட் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். ஜிஎஸ்டி வந்து நம்ம என்னைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணமோ, நம்ம வந்து ஒரு 14,000 இருக்கும் போது கோல்டு ரேட்டை லாக் பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணால் போதும். இதில் ப்ரீ க்ளோஸுக்கு வந்து என்ன வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேஸ்டேஜில் எந்த ஆஃபரும் கிடையாது. எவ்வளோ வேஸ்டேஜோ அதை நீங்கள் அப்படியே பே பண்ணணும். 5 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணீங்கன்னா 5% ஃப்ரீ. 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ப்ரீ க்ளோஸ் பண்ணீங்கன்னா 6% ஃப்ரீ. 7 மந்த்துக்கு அப்புறம் 7%, 8 மந்த்துக்கு அப்புறம் 8%, 9 மந்த்துக்கு அப்புறம் 9%, 10 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10% வந்து விஏ ஃப்ரீ. 11 மந்த் கம்ப்ளீட் ஆனாதான் உங்களுக்கு 100% விஏ ஃப்ரீல நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் வந்து டைமண்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வேஸ்டேஜில் 50% வந்து கம்மி. ப்ளஸ் கேரட், டைமண்டோட கேரட் வேல்யூ வந்து போடுவாங்கல்ல, அதில் வந்து பர் கேரட்டுக்கு வந்து 1000 rupees வந்து லெஸ். இந்த 2 ஆப்ஷனுமே வந்து அப்ளிகபிள் நீங்கள் டைமண்ட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம். இதை வந்து வேற எந்த பிளானோடையும் கம்பைன் பண்ணி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ப்ரௌச்சரில் தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம் தான். பட் கம்பேர் டு மங்களன் மங்கள் இதில் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கு. அதுல ஜிஎஸ்டி வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ லலிதா வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது போத்தி ஸ்வர்ண மஹாலோட ஸ்கீமு. ஸ்வர்ண விருக்ஷம் இதோட நேமு. ஸோ இதில் மினிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 25,000, மேக்ஸிமம் வந்து 2 lakhs. இதில் வந்து நீங்கள் கோல்டு, சில்வர், டைமண்ட், பிளாட்டினம் எது வேணுமாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு 11 month ஸ்கீமு. பட் இந்த ஸ்கீமில் கிஃப்ட் வந்து அவைலபிள். மினிமம் லாக்இன் பீரியட் எவ்வளோ அப்படின்னா 6 months. 6 monthsக்கு முன்னாடி ப்ரீ க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த பெனிஃபிட்டும் வந்து கிடையாது. இதில் வந்து என்ன வேஸ்டேஜ் ஆஃபர் அப்படின்னா கோல்டுக்கு வந்து அப் டு 20% வந்து விஏ வந்து ஃப்ரீ. 20%க்கு மேலே இருக்கிறத வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா விஏ இருக்கோ அதை வந்து நம்ம பே பண்ணணும். இல்லை நீங்கள் டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேஸ்டேஜில் வந்து 20% வரைக்கும் வந்து ஃப்ரீ. கேரட்டோட ரேட்டில் 10% வந்து ஆஃபர். ப்ளஸ் டைமண்டோட மேக்கிங் சார்ஜஸில் 25% வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் சில்வர் வாங்குறீங்க அப்படின்னா சில்வரோட வேஸ்டேஜில் வந்து 20% வந்து ஃப்ரீ. ப்ளஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸில் 50% வந்து ஃப்ரீ. நீங்கள் வந்து 6 monthsக்கு முன்னாடி ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணீங்க அப்படின்னா எந்த ஆஃபரும் கிடையாது. 7 months வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா 60% வந்து விஏ வந்து ஃப்ரீ. 8 months கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வாங்குறீங்க அப்படின்னா 70% வந்து விஏ வந்து ஃப்ரீ. 9 monthsக்கு அப்புறம் வாங்குறீங்க அப்படின்னா 80% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. 10 monthsக்கு அப்புறம் வாங்குறீங்க அப்படின்னா 90% வந்து விஏ ஃப்ரீ. 11 monthsக்கு அப்புறம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 20% வரைக்கும் விஏ இல்லாமல் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 10th month நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 20% இருக்க ஜுவல் வந்து வாங்குறீங்க அப்படின்னா 90% வந்து உங்களுக்கு ஃப்ரீ. 10% வந்து நீங்கள் பே பண்ணணும். அதாவது 18% வந்து ஃப்ரீ, நீங்கள் 2% வந்து பே பண்ணணும். 11 months கழிச்சு நீங்கள் வாங்கும் போது இந்த 20% உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலோட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். கோல்டன் ஒன் அப்படிங்கிறதா இதோட நேமு. இதோட மினிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 15,000 rupees. இதோட டென்யூர் வந்து 11 months. இதில் நீங்கள் கோல்டாக வாங்குறீங்க அப்படின்னா 20% வந்து விஏல வந்து ஆஃபர் இருக்குது. ஸோ 20% வரைக்கும் இருக்க வேஸ்டேஜ் இருக்க ஜுவல்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டைமண்ட் வாங்குறீங்க அப்படின்னா வேஸ்டேஜே இல்லாமல் 100% வேஸ்டேஜ் ஆஃபரில் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி பிளாட்டினமும் வாங்குறீங்க அப்படின்னா ஃபுல் விஏ வந்து ஃப்ரீ. ஆன்டிக் சில்வர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. பட் இதில் மேக்கிங் சார்ஜஸ் வந்து டைமண்டுக்குலாம் வந்து அப்ளிகபிள். டைமண்டுக்கு கொஞ்சம் கோல்டு ஜுவல்லரி, ஆன்டிக் சில்வர் ஜுவல்லரிக்கும் வந்து மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது. ஃபியூ கலெக்ஷன்ஸுக்கு மட்டும். அந்த மாதிரி கலெக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜஸும் பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஏகே தங்க மாளிகை திருச்சி. ஸோ இவங்களோட மினிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 10,000 rupees. இவங்ககிட்ட வேஸ்டேஜ் வந்து 100% ஃப்ரீ. வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இவங்க 2 பிளானாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ பிளான் 1 வந்து 15 monthsக்கு ஒன்று, 12 monthsக்கு ஒன்று, இந்த மாதிரி 2 வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 12 monthக்கு வந்து இதை வந்து லாக் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதே 15 months எக்ஸ்ட்ரா ஒரு 3 மாதம் வந்து திருப்பி நீங்கள் லாக் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இல்லாமல் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம். மங்களன் மங்கலில் வந்து 11 monthக்கே வந்து நம்ம ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்கிக்கலாம். பட் இங்கே வந்து 15 months ஆனால் தான் ஜிஎஸ்டி அண்ட் விஏ இல்லாமல் வாங்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பீமா ஜுவல்லர்ஸ். பீமா ஜுவல்லர்ஸில் மினிமம் நீங்கள் வந்து 20 grams வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட டென்யூர் வந்து 11 months. வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி வந்து பே பண்ணி வாங்கணும். பட் ஜிஎஸ்டி வந்து அன்னைக்கு நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ பர்ச்சேஸ் பண்ணும் போது என்ன கோல்டு ரேட்டோ அதுக்கு தான் வந்து ஜிஎஸ்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ டாப் வந்து எந்த ஸ்கீமு ப்ளஸ் அதுலேருந்து லாஸ்ட் வந்து எது அப்படின்னு 1 by 1 வந்து நான் இதை ரேங்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா மங்களன் மங்கள். ஏன் அப்படின்னா இது ஒரு 11 மந்த்லேயே நமக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். வேஸ்டேஜ் இல்லாமல்னா 18% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ. பட் அங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்லரி கலெக்ஷன் 18%க்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ நோ வேஸ்டேஜ் நோ ஜிஎஸ்டிலே நம்ம வந்து வாங்கிக்கலாம். செகண்ட் வந்து எது அப்படின்னா ஏகே தங்க மாளிகை. இதுலேயும் வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ ஜிஎஸ்டி ஃப்ரீ. பட் டென்யூர் மட்டும் வந்து 15 மாதம். நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து லலிதா ஜுவல்லரி. இதில் ஜிஎஸ்டி பே பண்ணணும் பட் நோ வேஸ்டேஜில் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னா போத்திஸ். ஏன் அப்படின்னா இதில் 20% வரைக்கும் விஏ ஃப்ரீ ப்ளஸ் இதில் நமக்கு கிஃப்ட் அவைலபிள், ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஃபிஃப்த் வந்து ஏவிஆர். ஏவிஆர்லேயும் 20% வந்து விஏ ஃப்ரீ பட் கிஃப்ட் கிடையாது, இதில் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். சிக்ஸ்த் ஆப்ஷன் என்ன அப்படின்னா பீமா. இது நோ வேஸ்டேஜ் தான் வந்து இருக்குது. பட் இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது ஜிஎஸ்டி வந்து மார்க்கெட் ரேட், அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு போடுவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஜிஎஸ்டியில் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால இது நான் வந்து 6th ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். 7th வந்து என்ன அப்படின்னா ஜுவல் ஒன். இதில் அப் டு 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. 8th வந்து மலபார். இதில் 80% தான் வேஸ்டேஜ் ஃப்ரீ, ரிமைனிங் 20%ம் ஜிஎஸ்டியும் நம்ம வந்து பே பண்ணணும். எந்த கிஃப்ட்டு எதுவுமே வந்து கிடையாது. ப்ளஸ் வந்து கரண்ட் ரேட்டுக்கு தான் வந்து ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க அப்படிங்கிறதுனால மலபார்லாம் நமக்கு கொஞ்சம் லாஸ் தான். நெக்ஸ்ட் வந்து தங்கமயில். ஸோ தங்கமயிலில் 75% தான் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ, 25% ரிமைனிங் நம்ம வந்து பே பண்ணணும். ஒரு 20% அங்கே ஜுவல்ஸோட வெய்யெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ 20% இருக்கிறத வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா 15% தான் வந்து ஃப்ரீ, 5% நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு லாஸ் தான். ஸோ இந்த 2 ஷாப்பும் வந்து வேண்டாம். நீங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு 5க்குள்ளேயே வந்து சூஸ் பண்ண பாருங்கள். ஸோ அதுதான் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். ஸோ மங்களன் மங்கள், ஏகே தங்க மாளிகை, லலிதா, இந்த 3லேயே வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஷாப் பக்கத்தில் இருக்கோ, எந்த ஷாப் வந்து உங்களுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்கோ அங்கே 1 டைம் ஸ்கீம் வந்து போடுங்க. ஏன்னா நம்ம பல்கான அமௌண்ட்டு இல்லை ஒரு பல்கான கிராம்ஸை வந்து நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது ட்ரஸ்டபுளான ஜுவல்லரி ஷாப்பில் மட்டும் இந்த 1 டைம் ஸ்கீமெல்லாம் போடுங்க. சும்மா கண்ணா பின்னான்னு இருக்க ஷாப்லலாம் வந்து போடாதீங்க. ஸோ இதில் நான் எல்லா ஸ்கீமோட டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் என்னோட ப்ரிஃபரன்ஸும் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.